Hello my dear folks, I'm back to Chennai. After 11 months கழிச்சு நான் வந்து சென்னைக்கு திரும்ப வந்திருக்கிறேன். Next weekல இருந்து ரெகுலர் கிளாஸஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. டைரக்ட் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸும் குரூப் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. Whoever wants to join regular classes, you can book your seats. Thank you so much for all the love you have. Because கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் என்னால் வந்து வீடியோஸ் சரியாக போஸ்ட் பண்ண முடியல, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அது நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். எல்லாருமே நிறைய பேர் வந்து my prayers are there for you, get well soon ma'am, get speedy recovery நான் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து lots and lots of messages I have got and என்னுடைய brothers and sisters நிறைய பேர் எனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் போட்டிருந்தீங்க. கால் பண்ணி நிறைய பேர் என்னாச்சு, ஏன் வந்து வீடியோஸ் வரல அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் யூ ஹேவ் and I'm all right, quite all right. இனிமே வந்து ரெகுலராக வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, alternative ways to say you're right. நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறத வேற எப்படி சொல்லலாம் அப்படின்றதான் இன்னைக்கு நம்மளோட லெசன். ஓகே, you're ready? Let's get started. You're absolutely right. That's spot on. The answer is spot on அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பதில் மிக சரியானது அப்படின்னு சொல்கிறது தான் இதோடைய மீனிங். The answer is spot on. I suppose so. யாராவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா, I suppose so அப்படின்னா நான் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. You hit the nail on the head. This is an idiom. You hit the nail on the head. இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த லெசன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்டில் கொடுத்துட்றேன், அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். வித் கான்வர்சேஷனோட இருக்கும். ஸோ ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். இப்போ யாராவது ஒருத்தங்க கெஸ் பண்ணி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க, இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, யூ ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். பேங் ஆன். ஃபார் எக்ஸாம்பிள், யுவர் கெஸ் வாஸ் அப்சல்யூட்லி பேங் ஆன் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுடைய கெஸ் வந்து மிக சரியானது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். How many questions did you get right? எத்தனை கேள்விகளுக்கு நீங்கள் சரியான விடை அளித்தீங்க அப்படின்றதா இந்த சென்டென்ஸோட மீனிங். And your calculations are accurate. So instead of right, you can also say accurate. Your calculations are accurate அப்படின்னு சொல்லலாம். So that's it. These are the different ways to say you are right. You're right. Absolutely. I suppose so. You are dead right. Spot on. That's spot on. Bang on. Accurate. So these are the different ways to say you are right. So hereafter, instead of saying you're right அப்படினு சொல்றதுக்கு பதிலா இந்த மாதிரி phrases வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி உங்களோட friends and relatives impress பண்ணலாம். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from now. See you. Bye.